ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது 808வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் அதுதான் நிறைய சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ்க்கு 5G எட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்னு தெரிஞ்சுக்கலாம். IQoo Neo 7 SE இதனோட லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. இந்த 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் உங்கள் மொபைலில் இருக்கா உடனே ரிமூவ் பண்ணுங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க மணி எல்லாம் காலி ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னமும் பல டீட்டெயில்ஸ் இருக்குது. வாங்க வீடியோவில் போயிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ எதனால இந்த வீடியோக்குள்ளே வந்தீங்க? ரெகுலராகவே நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களா அல்லது டைட்டிலில் இந்த நியூஸை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா எந்த நியூஸை பார்க்கறதுக்காக நீங்கள் வந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத. ஸோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வீடியோ ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டு ஐக்கூலேருந்து சமீபமாக சொல்லியிருந்தேன். ஐக்கூவோட IQoo Neo 7 சீரியஸில் IQoo Neo 7 SE அப்படின்ற ஒரு மொபைல் ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 அப்படின்ற ப்ராசரோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ டிஜிட்டல் ஸ்டாட் செஷன்லேருந்து ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்றத. ஆமாம், இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தோன்னா ஐக்கூவோட IQoo 11 சீரியஸோட லான்ச்சோட சேர்த்து 2 மொபைலாக லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த மொபைலோட லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்தோட கடைசியில இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்து போகோ சீரீஸ்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புது மொபைலை எட்டு வர போறாங்க. என்னடா இது புது மொபைல்? எப்பவுமே ரெட்மில இருந்தா ரீபிராண்ட் பண்ணுவாங்க, புதுசா புது மொபைலா அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த டைமும் ரெட்மியோட ஒரு மொபைலை தான் ரீபிராண்ட் பண்றாங்க. ஆமா, இந்த மொபைல் ரெட்மியோட ரெட்மி நோட் 12 5G அப்படின்ற மொபைல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்னாப்ட்ராகனோட 4 Gen 1 ப்ராசரோட ஒரு 5G மொபைலா வந்திருந்தது. ஸோ இந்த மொபைலை போகோ பிராண்ட்ல இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ணி எட்டு வர போறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்தியாவோட BA சர்டிஃபிகேஷன்ல போகோ நேம்ல தான் லிஸ்டிங் ஆயிருக்குங்க. ஸோ அதை வச்சு தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றேன். சீக்கிரமா லான்ச் பண்ணிடுவாங்க. அடுத்த அப்டேட், எலான் மஸ்க் ட்விட்டர் எடுத்ததுக்கு அப்புறம் அதிரடியா நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்க ஒர்க் லோடுமே ஓவரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ட்விட்டர் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ ஒரு புது அப்டேட், இது வரைக்கும் ட்விட்டர்ல ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அப்டேட்டா கொண்டு வர போறாங்க. எடிட் ஃபீச்சர். ஆமா, ட்விட்டர்ல நம்ம வந்து ஒரு போஸ்ட் பட்டனை அழிச்சு தான் ஆகணும், எடிட் பண்ண முடியாது. இந்த எடிட் பட்டனை வர 7ஆம் தேதி நவம்பர் 7ஆம் தேதி கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ ஒரு லீக் மூலமா தான் ஷேர் பண்றேன். ஸோ 7ஆம் தேதிக்கு அப்புறம் அதிகமாக ட்விட்டர்ல போடுற ட்வீட்டெல்லாம் எடிட் பண்ண முடியும். அடுத்து இந்த 5 அப்ளிகேஷன் உங்களோட மொபைல்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணுங்க. அதுதான் உங்களோட முக்கியமான வேலை. எந்த 5 அப்ளிகேஷன்டா அப்படின்னு கேக்குறீங்களா? மேனேஜர் ஸ்மால் லைட், மை ஃபினான்ஸ் ட்ராக்கர், ஜெட்டர் அத்தான்டிகேஷன், அது போக இன்னமும் 2 ஆப்ஸுங்க. ஸ்க்ரீனில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 5 அப்ளிகேஷனும் உங்களோட மொபைல் இருந்தது அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுங்க. காரணம் என்னன்னா இது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையே கிளியர் பண்ணிடும். அந்த மாதிரியான ஸ்பைவேர்ஸ் இதில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பிளே ஸ்டோரில் அஃபிஷியலாக அவைலபிளாக இருந்தப்ப முதல் 2 அப்ளிகேஷனை 1000 பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்களாம். ரெண்டாவது நான் அடுத்து சொன்ன 3 அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் நபர்களுக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நினைச்சு டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணி விடுங்க. ஸோ கூகுள் இருந்தே சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட், வாட்ஸ்அப்ல இருந்து புதுசா கம்யூனிட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டா கொண்டு வர போறாங்க. இது குரூப் மாதிரி தாங்க, ஆனால் இதுல வந்து நிறைய மெம்பர்ஸை சேர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்டேட் தான் எட்டு வராங்க. ஸோ கம்யூனிட்டி அப்படின்றனால நிறைய பேர் இருப்போம். ஸோ நிறைய பேர் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவா ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல 32 நபர்கள் வரைக்கும் வீடியோ காலில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ஃபைல்ஸையும் ஷேர் பண்ண முடியும். அவங்க காமிச்சிருக்கிறது 2.2 GB வரைக்குமான ஃபைல் ஷேர் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம போல் கண்டக்ட் பண்றது, நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்ற மாதிரி போல்ஸ் கூட கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை இந்த கம்யூனிட்டி வந்து நிறைய பேர் இதை ஆக்சஸ் பண்ண முடியும், நிறைய மெம்பர்ஸை சேர்க்க முடியும் அப்படின்னு இருந்ததுன்னு வைங்களேன், நமக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணாமா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் மெட்டா. ஆமாம், மெட்டாலேருந்து ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் கிரியேட்டர்ஸ் வந்து இன்னமும் அதிகம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு புது அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இமேஜையோ ஏதாவது ஒன்று NFT ஃபார்மேட்டில் நம்ம வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ்ட்டை சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சேல் பண்ணி நம்ம சம்பாதிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோஸ், உங்களை பற்றின பர்சனல் விஷயங்களை வாங்குறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில்
உங்களோட அந்த டீடைல்ஸை நீங்கள் என்எஃப்டியா கன்வெர்ட் பண்ணி அதை இந்த சைட்ல நீங்க சேல் பண்றது மூலமா அவங்களால எக்ஸ்ட்ரா இன்னமும் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்கு. அடுத்த அப்டேட், ஆப்பிள் மொபைல்ஸ்க்கு எப்படா 5G வரும்? அந்த கொஸ்டின் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அஃபிஷியலா எந்த டீட்டெயிலும் இல்லை. இப்படி இருக்கும்போது அடுத்த வாரம் iOS 16.2 அதுக்கான அப்டேட் வருமா? இந்த பீட்டா அப்டேட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5Gக்கான சப்போர்ட் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த வாரம் 5Gக்கான பீட்டா அப்டேட் தான் வருது. ஸோ அஃபிஷியல் அப்டேட் வரதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்றது தெரியல. ஸோ அடுத்த வாரத்துலேருந்து பீட்டா டெஸ்டராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் 5G ஆக்சஸ் ட்ரை பண்ண முடியும். அடுத்த அப்டேட், கூகுளோட ஜிமெயிலில் பேக்கேஜ் ட்ராக்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு புது அப்டேட்டை எடுத்து வராங்க. இது என்னடா பேக்கேஜ் ட்ராக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒரு பார்சல் நமக்கு வருது அப்படின்னா நமக்கு ஜிமெயிலில் இன்டிமேட் பண்ணிடுவாங்க, உங்களோட பார்சல் கிளம்பிருச்சு, உங்களோட நம்பர் இதுதான், ஸோ இதை வச்சு ட்ராக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஏதாவது வெப்சைட்டில் கொடுத்து ட்ராக் பண்ண மாதிரி இருக்கும். இதை இப்போ ஜிமெயிலேருந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராக்கிங் ஐடி நமக்கு வரும்போது இந்த ஐடிக்கு கீழேயே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலமாக டைரெக்டாக நம்ம கூகுள்லேருந்து ட்ராக்கிங் பண்ணிக்க முடியும் எந்த பார்சலாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத. அடுத்து டீல் ஆஃப் த டே பார்த்துலாம். இன்னைக்கு டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்க் அல்ட்ரா ஷிஃப்ட் பென்ட்ரைவ் 30GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 450 ரூபாய்க்கு மேலே தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்படி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 150 ரூபாய் பக்கத்தில் கம்மி பண்ணி 339 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு நல்ல ஃபாஸ்டான USB 3.0 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பென்ட்ரைவ், அதுவும் சாண்டிஸ்க் மாதிரி கம்பெனிலேருந்து வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் முன்னாடி கேட்ட மாதிரி கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.